பிக் பாஸ் சீசன் 8 செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேதனே நம்ம கேட்க வேண்டிய விஷயத்தை தான் கேட்டுட்டு இருக்காரு. எவிக்ஷனை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு வந்து என்ன கேட்க போறாரு, சும்மாவே வந்து ஆமாதானே 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 அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கும். இந்த வாரம் வேற கண்டென்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீட்டாளுங்க வந்தவங்கல்ல, அவங்க ஒரு முரண் சொன்னாங்களா, அதுல இருந்து கருத்து இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லின் வந்து நான் விஷாலை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எதனால விஷாலை எதிர்பார்த்தாங்க, விஷாலுக்கு இவருக்கு வாக்கியா தகராளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முத்துக்குமார் தான் ஹைலைட். வீட்டில் உள்ள எல்லாருமேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு சார், எல்லாத்துலேயும் வந்து ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரயான் வந்து ஜாக்லின் அண்ட் சவுண்டை தான் வந்து கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் வந்து மஞ்சரி முத்துக்குமார் கேட்டது அன்எக்ஸ்பெக்டடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டாளுங்க வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன், இவங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வீட்டில் வந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷனுக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் அன்ஷிதாவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பவித்ரா அப்புறமேட்டு மஞ்சரி அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஜெஃப்ரி இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா எவிட் பண்ணுற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அன்ஷிதாவை அனுப்பிச்சிட்டு நாளைக்கு வந்து ஜெஃப்ரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டென்ட் வந்து இவ்வளோதான், எல்லாம் ஏதாச்சும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஓட்டிட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஓட்டிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எவிக்ஷனை வச்சு சேர்ச்சியை பேச விட்டு அப்படின்னு அசின் எதுவும் விஷால்கிட்ட சொல்றியா, ஆனால் விஷால் பைய ஆல்ரெடி ஒரு விக்கெட்டை காலி பண்ணான், பார்த்தீங்கன்னா 2வது விக்கெட்டை காலி பண்ணுறான், மனுஷனடா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வாரம் தலைவர் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் சொன்னோம். ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்காக வந்து வீட்டுக்குள்ள வந்து இந்த அளவு டாக்ஸ் போயிருக்காது. ஆனால் இந்த சீசன்ல தான் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி வந்து யாராச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செம்மையா பேசிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு, தீபக் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்புறமேட்டு ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள வந்து யார் பணப்பெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. அதாவது பணப்பெட்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாக்லின் ஒன்று உருட்டினாங்க, எல்லா சீசன்லையும் டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்களே தெரியும், ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் டைட்டில் வின்னர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறாங்க. ஏமா உனக்கு தெரியாது, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் உனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா, அதாவது டைட்டில் வின்னர்னா யாருமே தெரியவே இல்லை, அதனால வந்து ஒரு மாதிரி கேள்விக்குறியாதான் போயிட்டு இருக்கு, அதனால வந்து பணப்பெட்டியை வந்து நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து மேனிப்புலேட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டையை கழுவிட்டு இருக்காங்க அந்த அம்மா. ஆனா வந்து இந்த மண்டையை கழுவிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நேத்தே வந்து பதில் கொடுத்துட்டாரு, வந்து அவங்களாம் அசர போற ஆளே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் அடிக்கிறாங்களோ குரூஷியலா இருக்கும் மக்களே, கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். சப்போஸ் மஞ்சரியோ அல்லது வந்து தீபக்கோ இல்ல வேற யாரும் இதை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேம் வந்து வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா சௌந்தர்யா வந்து எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க டாப் 5 கண்டிப்பா வந்துருவாங்க. டாப் 5 ஆல்ரெடி ஃபில்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு 4 வந்து ஃபில்டா தான் இருக்கு. ஒரு 3 கூட கன்ஃபார்மா நான் சொல்லிடுறேன்னு. முத்துக்குமரன் ஜாக்லின் பணப்பெட்டி பிளான் பண்றாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் தான். அப்புறமேட்டு சௌந்தர்யா அவர்கள் இந்த பணப்பெட்டி எடுக்காம இந்த டிக்கெட் ஃபினாலே சப்போஸ் மஞ்சரியோ தீபக்கோ இவங்க யாரோ அடிச்சுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா இவங்க வந்து ஃபைனல்ல வந்துருவாங்க. டாப் 5க்கு பார்த்தீங்கன்னா அந்த 5வது பொசிஷன் இவங்க அருண் விஜய் விஷால்லாம் பிளான் பண்ற மாதிரி நம்மளுக்குமே தோணுது. ஏன்னா இவங்க சேனல் ப்ராடக்ட் இந்த நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன்னா இவ்வளவு பேர் உள்ள இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அருணுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் அருணை வந்து எதுவுமே கேட்காம இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது கேட்டாலுமே போட்டு அடின்னு அடித்தாலுமே ஹோஸ்ட்டை பற்றி தப்பாக பேசியுமே அருணை வந்து அந்தளவுக்கு கேட்கவே இல்லை. அது ஒன்று. அப்புறம் அர்ச்சனா உள்ள கொண்டு வந்து, அர்ச்சனா ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, போன சீசன் பார்த்தவங்க, அவங்கெல்லாம் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுமே வந்து உள்ளே இறக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் 5க்கு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் விஷால் மேலேயே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அவள் பணப்பெட்டி எடுக்கலைன்னா. ஏன்னா நேகாவை கூப்பிட்டு வந்து பேச வச்சு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணி சௌந்தர்யாட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தோணுது, இவன் டாப் 5க்கு ஏதோ பிளான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அன்ஷிதா அண்ட் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு வந்து எவிக்ட் ஆக போறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.